டேஸ்ட்டான சோயா பீன்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிக்கன் பெப்பர் ஃப்ரை இருக்குமா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு வடச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு 4 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு உள்ள சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்திட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் நம்ம வறுக்காமல் அப்படியே பச்சையை இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் சோயா பீன்ஸை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நார்மல் வாட்டரில் 2-3 டைம் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி புழிஞ்செடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம மசாலாவை இடித்து உள்ளே சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இது தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் சைடிஷாக சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிக்கன் மட்டன் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.